ஏதோ கொமட்டுற மாதிரி இருக்கு. இல்லை எனக்கு கொமட்டுது. வாமிட் வரும். ஆதிரா, ஆதிரா, என்னங்க என்னாச்சு ஆதிரா? ஏன் வாமிட் எடுத்துட்டு இருக்க? ஃபுட் பாய்சன் ஏதாவது ஆயிடுச்சா? நைட்டு என்ன சாப்பிட்ட? எனக்கு தெரியல அர்ஜுன், ஆனால் என்னால் நார்மலாக இருக்க முடியல. ரொம்ப டயர்டாக இருக்குது, கிறுகிறுன்னு இருக்குது, வாமிட் வந்துட்டே இருக்குது. ஹாஸ்பிட்டல் போகலாமா? சரி, நான் அப்பாயின்மெண்ட் வாங்குறேன், ரெடியா இரு. 10 மணிக்கு தானே டாக்டர் வருவாங்க, மணி 8 தானே ஆகுது. நான் கொஞ்ச நேரம் படுத்திருக்கேன் அர்ஜுன், ஒரு 9 மணிக்கா என்னை எழுப்புங்க. சரிடி, ஏதாவது சாப்பிட்டு படு. நான் ஏதாவது டிஃபன் வாங்கிட்டு வரட்டா? ஐயோ எனக்கு ஒன்றுமே வேணாம். டிஃபன் சாப்பிட்டா மறுபடியும் வாமிட் வந்துடும். ஏன்னா தண்ணி குடிச்சா கூட எனக்கு ஏற்றுக்க மாட்டேங்குது, வாமிட் வந்துட்டே இருக்கு. நான் படுத்தா போதும் அர்ஜுன், ப்ளீஸ். நான் ஒரு 1 hour படுக்கிறேன், டிஸ்டர்ப் பண்ண வேணாமே. சரி படு. என்னாச்சு இவளுக்கு? ஏன் இவ இவ்வளோ டயர்டாக இருக்கா? வாமிட் வேறு எடுத்து டயர்டாயிட்டாலே. போய் ஒரு ட்ரிப்ஸ் வேணா போட்டு வந்துடலாம், அதான் கரெக்ட். சரி, அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடலாம். டைம் வேற ஆகுது, இந்த சாம்பார் வேற டக்குன்னு கொதிச்சா வேலை முடிஞ்சிடும்னு பார்க்குறேன். மா மா, இவன் எதுக்கு என்ன இப்படி ஏலத்தில் ஏற்றிட்டு இருக்கான்? அர்ஜுன், நான் கிச்சனில் இருக்கேன். இங்கே தான் இருக்கீங்களா? நான் உங்களை தேடிட்டு இருந்தேன். தேடிட்டு இருந்தியா? என்னடா ஆச்சு? சரி, ஆதிரா எழுந்துட்டாளா? காஃபி போட்டு தரட்டுமா? அம்மா, ஆதிராக்கு சுத்தமாக உடம்பு சரியில்லைம்மா, ரொம்ப மயக்கம் வருதுன்றா, வாமிட் வர எடுத்துகிட்டே இருக்கா. நான் அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வந்துடுறேம்மா. என்னப்பாச்சு? நைட்டு தூங்கும்போது நல்லா தானே இருந்தா? எனக்கே அதாம ஒன்றும் புரியல. ஃபுட் பாய்சன் ஏதாவது ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷனோ இல்லை ட்ரிப்ஸோ போட்டால் சரியாயிடும். நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வந்துடுறேம்மா, சரியா? இன்னைக்கு ஆஃபீஸ் லீவாடா அப்போ? ஆமாம்மா, இவளை இப்படி இங்கே விட்டுட்டு நாங்கள் போய் எப்படி நான் நிம்மதியாக வேலை பார்ப்பேன்? அதனால எனக்கு எதுவும் பேக் பண்ணாதீங்க. கரெக்டு தான்ப்பா. சரி ஓகே, நீ ஆதிரா கிட்ட போ, நான் அதை வந்து பார்க்குறேன். ஆ சரிம்மா, நான் அவ கூட இருக்கேன், வாங்க. அப்பா, சாம்பார் கொதிச்சிருச்சு ஒரு வழியா. இப்போ கொதிச்சா என்ன, கொதிக்கலன்னு என்ன? அவன் தான் ஆஃபீஸ் போகலையே. ஐயோ, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிலையே. நைட்டு என்ன சாப்பிட்டு அவளுக்கு ஒத்துக்காமல் இருக்கும். சரி, போய் பார்க்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். என்ன அர்ஜுன், இப்போ ஆதிராக்கு எப்படி இருக்கு? அவளுக்கு அப்படியே தாம்மா இருக்கு. ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதான் ஹாஸ்பிட்டல் கிளம்ப சொல்லியிருக்கேன், கிளம்பிக்கிட்டு இருக்கா. சரிப்பா, ஃபர்ஸ்ட் டாக்டர் கிட்ட காட்டிட்டு வா. ஒரு வேளை ட்ரிப்ஸ் எதுவும் போட சொன்னா போட்டுரு, சரியா? ஆ கண்டிப்பாக போட்டுருவேம்மா. நீங்கள் எனக்காக வெயிட் பண்ணாதீங்க, லஞ்சு சாப்பிட்ருங்க, சரியா? ஆ சரி அர்ஜுன், ஸ்வாதி காலேஜ் விட்டு வந்ததும் நான் சாப்பிட்டுக்கிறோம். நீ ஃபர்ஸ்ட் ஆதிரா என்னன்னு பாரு, சரியாப்பா? ஆ சரிம்மா. ஆதிரா, வரீங்க. இதோ ஆதிரா வந்துட்டாலே. என்னம்மா உடம்பு என்னம்மா பண்ணுது உனக்கு? ஹாஸ்பிட்டல் போகலாமாம்மா? அர்ஜுன், என்னால் சுத்தமாக நிற்க கூட முடியல, ரொம்ப தலை சுத்துது. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு அர்ஜுன். உன் கஷ்டம் எனக்கு புரியுதுமா, வா ஹாஸ்பிட்டல் போகலாம். ஆதிரா, என்னம்மா ஆச்சு உனக்கு? அர்ஜுன், என்னால ஆதிரா ஆதிரா, ஆதிரா, ஆதிரா. ஐயோ, ஆதிராக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே கடவுளே.